இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க. ரகுராம் அவங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வந்துட்டு மற்ற வேலையே பார்த்துட்ருக்க மணிக்கு இங்கே இருக்க முடியல, லெட்ரு அங்கே தான் இருக்குது, எப்படியாவது லெட்டரை பார்த்தா நல்லா ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்றைக்கி எப்போவுமே வந்துட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பீங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்ல, என்ன மச்சா இது என்றைக்கும் இல்லாத அக்கறை இன்றைக்கி புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கம் வந்துட்டு பத்மா பார்வதி வேற சும்மா இருக்காம இன்னைக்கு மாமா ரொம்ப அக்கறையாக பேசுகிறாருலக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ஆமாம் அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, லெட்டரை நேரம் பார்த்துடணுமே, ஆளாளுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்திக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த லெட்டரை பார்த்தா தான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரகு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு கேட்குறாங்க சிவா கிட்ட, அந்த மூட்டை எவ்வளோ போச்சு, இந்த மூட்டை எவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்ல, அது வந்துட்டு 3 லட்சம்னே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருங்க, எதுனாலும் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது, அங்கே தான் இருக்கான கணக்கு புக்கு, அதை பார்த்து தான் சொல்லணும், ஏதோ 1 ரூபா 2 ரூபா குறைஞ்சினா என்ன சொல்ல அப்படின்னு சொல்ல சிவா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, ஐயோ ஒன்றும் தெரியாது, நீங்கள் அந்த புக் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மணி அந்த புக்கை எடுத்து இவங்க கையில் கொடுக்குறதுலே குறியாக இருக்குது. சரி அந்த புக் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுற சிவாவும் போய் புக் எடுத்து கொடுக்குறாங்க. அதுங்களையும் வந்துட்டு ரகுராம் அவங்க அந்த லெட்டரை பார்க்காம மற்ற கணக்கே பார்த்துட்டு இருக்க, என்ன இது புக்கை எடுத்து கொடுத்தும் இந்த லெட்டரை பார்க்க மாட்டேங்காங்களே, லெட்ரு இருக்கா, பத்திரமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது பத்மா கேட்டுருது, என்ன சொன்னீங்க பத்திரமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, ஐயோ என் வாயில் என்ன மைக்கா இருக்குது, இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க, நான் வேறு எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு திட்ட போட்டுட்டு இங்கிட்ட வந்துட்டு பாப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த லெட்டர் வந்துட்டு காற்றுக்கு பறந்து கீழே போய் விழுந்துருது. அதை அப்படியே மெதுவாக நகண்டு வந்து ரகு உங்கள் அம்மா பக்கத்தில் விழுந்துற, ஐயோ என்ன இது லெட்டர் அங்கே போய் விழுந்துச்சு, இதுவும் சரிதான், அவங்க பார்த்தாலும் பெரிய பிரச்சனையாயிடும், மறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பார்க்கணுமே, அத்தை என்ன நல்ல செய்தியா எதுவும் இருக்கா, நல்லது கெட்டது எதாவது இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள வழக்கம் போல் எப்போ பார்த்தாலும் சண்டை கண்டை தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கண்ணை வச்சு மேலே கீழே பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் அந்த லெட்டரை பார்க்க வைக்கின்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ இவர் வாட்டுக்கு என்னத்தையும் சொல்லிட்டு கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அது மாதிரியே அந்த லெட்டர் பறந்து போய் சைடில் விழுந்துருது. அங்கே தான் வந்துட்டு ஜானகி இருக்காங்க. ஜானகி பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததுமே விறுவிறு நெஞ்சு வந்து கொசு இருக்குது இங்கே இருந்துச்சு, இந்த இடத்துல ரொம்ப கொசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மச்சான் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி வினோதமாகவே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு தெரியாது கொசு கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், அதான் விரட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி கர்ச்சீஃப் எடுத்துட்டு கொசு விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே இங்கே பாருங்கள் வாட்ச் கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்ல, ஐயா வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பைக்கில் வச்சுட்டு, பார்த்துனே என்னன்னே ஆச்சு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. மெதுவாக அந்த பேப்பர் வந்துட்டு பறந்து போய் பத்மா பக்கத்தில் போய் விழுந்துருது. ஐயோ இவளா அமிக்கிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த லெட்டர் எடுக்கிறதுக்காக வராங்க. அதுங்களே பார்வதி, இங்கே பாருங்க மாமா, இங்கே வந்தீங்கன்னா குத்திடுவேன், ஒழுங்கு ஓடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மணி போய் அங்கனக்குள்ளே போய் நின்றுக்கிறாங்க. லெட்டரை வந்துட்டு கரெக்டாக பத்மா எடுத்துடுறாங்க. அதை பார்த்ததும் கண்ணுலேருந்து கண்ணீரே வந்துடுது, அப்படியே அழுதுகிட்டே இருக்க. இங்கிட்டு வந்துட்டு அதை பார்வதியும் வாங்கி படிக்கிறாங்க. அதோட இங்கே சீன் கட் பண்ணி அங்கே டென்ட் போட்டு இருக்காங்களா, அங்கே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்க, சே எனக்கு இன்னைக்கு ஒரே டயர்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தூங்க டைம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, ரொம்ப கேம்ஸ் வச்சுருக்காங்களாம், தூங்குறதுக்கு நினச்சி கூட பார்த்துருக்கக்கூடாது, 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தூங்குறதெல்லாம் பார்க்கணும் வீட்டுக்கு போய், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது வழக்கம் போல் இன்றைக்கி அதே சாப்பாடு தானா அப்படின்ற மாதிரி மாயா கேட்குறாங்க. இங்கே என்ன பீட்சா பர்கரா வரும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சாம்பார் யாருன்னு பார்த்தா சீனு தான் சாம்பார் ஊற்றுற மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கு. தனத்துக்கு சீனுவை பார்த்ததுமே புறையேறிடுது, அப்படியே இருமிக்கிட்டே தண்ணியை குடிச்சிக்கிட்டு, மாயா இங்கே பாரு யார் வந்திருக்கான்னு பாரு, சீனு மாமா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கும் பொறையேறியது. தண்ணியை குடிச்சிட்டு, இங்கே பாரு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், ஒழுங்கு அந்த மரத்தடி பக்கத்தில் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. சாம்பார் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன அவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா, எங்கிட்டலாம் பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ சாம்பார் தானே இருந்தா அப்படின்னு ஊற்றிக்கிட்டு மறுபடியும் இவங்க பக்கத்தில் வர்றாங்க. அப்போது ஒழுங்காக வந்துரு, அவ்வளோதான், நீ வரலாட்டி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்கேருந்து கிளம்ப போக, அப்போ வந்துட்டு சாம்பார் இங்கே வந்து ஊற்று அப்படின்ற மாதிரி சொல்ல, சீனு வந்துட்டு அந்த வாளியை கீழே வச்சுட்டு சாம்பார் உனத்தான கூப்பிட்றாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு சீனு கிளம்பிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பாருடி எப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் தனமும் மாயாவும் தனியாக பேசுறதுக்காக போகிறாங்க. மாயா வந்துட்டு அங்கிட்ட போகிற நேரத்தில் தனமும் பின்னாடியே போகிறாங்க. அப்போ அவங்க மிஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துடுறாங்க. தனம் அங்கே என்ன போய்கிட்டு இருக்க, பூச்சி கிட்ட கிடைக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட, தனம் வந்துட்டு நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அமைச்சு வைக்கிறாங்க. அது மாதிரியே சீனு அங்கே நிற்கிறாங்க. சீனு எதுக்கு இங்கே வந்த, அது இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்க, உனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்க. ஒன்றை மாதிரிலாம் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று எனக்கு
உனக்கு பேச தெரியாது, ஒழுங்காக என் கூட வந்துரு, நான் வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் தெரியிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன், உன் கூட தான் இனி வாழ்க்கை, உனக்கு நான் வேணும் எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏன் கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்க, இப்படியே பேசுகிறேன்னு வச்சுக்கோணும், கொன்றுவேன், அது முடிஞ்சு போன விஷயம், இனிமேல் அதை பற்றி பேசாது அப்படின்னு சொல்ல, நாளைக்கு மலைக்கோவிலில் உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வந்த நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன், இல்லைனா என் வாழ்க்கையை அங்கேயே முடிச்சுக்கிடுவேன், உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்கேருந்து கிளம்பிற. மாயா என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சீனுவோட அம்மா அப்பா சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சிவா வர, சிவா கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அவரை பார்த்து ஷாக்காக, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.